அன்றைக்கு ஒருவர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் 1000 கோடி ரூபாய் என்று சொன்னார். அதைத்தான் அடுத்து இடி சொன்னது. அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை இடி சொன்னது. அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அது 1000 கோடி என்றார். எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை, முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்பத கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால சட்டமன்றத்தில் டாஸ்மாகை பற்றி பேசல, எங்களுக்கு அனுமதிக்கலன்னு சொல்றார். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி விசாரிக்க கூடாது. உடனே அவர் சொல்லுகிறார், நீங்கள் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. நாங்கள் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போடவில்லை, கவுண்டர்ல சொல்றோம். இந்த மாதிரி ஒரே இடத்தில் அந்த உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் விசாரியுங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை. ஏனென்று சொன்னால் 2-3 தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய இந்திய பிரதமர் இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிலே அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்தியாவின் நீல பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்கை வகிக்கும். எனவே அந்த நீல பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த பயணம் உறுதுணையாக இருக்கும் என்றெல்லாம் அங்கு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்முடைய மீனவர்களை பற்றி எந்த விதமான பேச்சும் பேசவில்லை, கச்சத்தீவை பற்றி பேசவில்லை. அதை பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு அவர் செல்வதற்கு முன்னாலேயே முன்கூட்டியே மீனவர் பிரச்சனையை நீங்கள் பேசி அவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டார். அந்த தீர்வு காணப்படவில்லை. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி பார்த்தோமேயானால், பெரும்பாலான படகுகள் விடுவிக்கப்பட்டது அல்லது நம்முடைய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று வழக்கு நடத்தி தண்டனை அனுபவித்து திரும்பி இருக்கிறார்கள். கடந்த 2014 இருந்து நாம் பார்த்தோமேயானால் 2011 2025 ஆண்டு வரை சம்பவங்களாக எடுத்துக்கொண்டால், அரசுக்கு தெரிந்த சம்பவங்களாக எடுத்துக்கொண்டோமேயானால் 332 சம்பவங்கள். அதில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை 3684, கைப்பற்றப்பட்ட படகுகளுடைய எண்ணிக்கை 613. எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை 3601. அது நீதிமன்றம், அதாவது மத்திய அரசு பேசி ஒன்றிய அரசு பேசி விடுதலை செய்வது 10% கூட இருக்காது. ஓராண்டு 6 மாதம் 1.5 ஆண்டு காலம் என்று தண்டனையை அனுபவித்து, கடுங்காவல் தண்டனையை அனுபவித்துத்தான் அந்த மீனவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். இப்பொழுது 83 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். அதில் 11 பேரை விடுதலை செய்ய இருப்பதாக சொன்னார்களே தவிர தமிழக அரசு தொடர்ந்து இன்றைக்கு 27ஆம் தேதி அவர் சொல்லியிருக்கிறார்கள், கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம், மீட்பு படகுகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் இன்னும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. எனவே அவர்களும் இன்றைக்கு சிறையில் இருந்துதான் வெளியே வருகிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது ஒன்றிய அரசு தேர்தல், அதாவது 2014 தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அவர்கள் நலனை அக்கறை எடுத்துக்கொள்வோம், ஒருவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் கைதுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதியிலே இருந்து ஏறக்குறைய 576 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு மீனவர்களுடைய நலன் காப்பதற்கான திட்டங்கள், அவர்களுடைய மீன்பிடி தொழில் செழிப்பதற்கான திட்டங்கள், ஆழ்கடலிலே சென்று மீன்பிடிப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார். நாங்க லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அவர்கள் தரவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய், யார் யாருடைய படகுகள்லாம் சேதமடைந்தால் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஒரே ஆளுங்க சார். அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, நம்முடைய அதிமுகவை போல, அது போல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல.
அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நீங்க வேறு மாநிலத்துக்கு மாத்துறதா சொன்னாங்கல்ல. பட் உள்ளே நம்ம சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னாதான் பண்ணிருக்கேன்ட்டு. எங்க கவுண்டர்ல நாங்க சொல்லிருக்கோங்க. அதை அவர் பார்க்காம நீங்க சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டர் அவர் படிச்சு பார்த்திருக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி திமுக கவர்மெண்ட்ல டாஸ்மாக்ல முறைகேடோ ஊழலோ நடைபெறல அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக இடி மொத்தமா இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கணும். ஏன் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க? இடி பெட்டிஷன் இங்க நாங்க போட்டிருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இடி மேலேயும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும். எனவேதான் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று ஏன் இந்த பிரச்சனையை வளவழுத்துக் கொண்டே செல்ல வேண்டும்? எங்கள்கிட்ட பயம் கிடையாது. எனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனை இருக்கும்ன்றதுனாலயா இல்லை? அதாவது முதல்ல அது சொல்றாங்க. திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கார். இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர். இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடிப்பதை விட உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தா சரியா இருக்காது அப்படின்னு திமுக நினைக்கிறா? இல்லை, சென்னை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள், இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள், நல்லவர்கள். அவர்கள் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும், அவர்கள் நடவடிக்கைகளே அரசுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுக்கும் எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி போறாங்க, ஒருத்தர் உடனே போறாரு, அந்த நீதிபதியுடைய சகோதரர் இவருக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். இப்படி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள்.